மார்ச் 2024 மிஷன் திவ்யாஸ்திரா அப்படிங்கிற பேரில் இந்தியா MIRV கேபபிள் அக்னி 5 மிசைல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணினாங்க. இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸில் இந்த அக்னி 5 மிசைல்ஸுடைய டிப்ளாய்மெண்ட்டை இந்தியா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவோட இந்த போல்டான மூவ் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோவில் MIRV கேபபிலிட்டி உள்ள அக்னி 5 மிசைல்ஸை பற்றியும் இந்த மிசைல்ஸுடைய டிப்ளாய்மெண்ட்டுடைய இம்பேக்டை பற்றியும் பார்க்க போகிறோம். அக்னி 5 மிசைல்ஸ் நிலத்திலிருந்து ஏவப்படுற நியூக்ளியர் MIRV கேபபிள் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். பல வார்ஹெட்ஸை சுமந்துக்கிட்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய அணு ஆயுதத்தை சுமந்துக்கிட்டு போகிற திறன் உள்ள இந்த அக்னி 5 மிசைல்ஸை டெவலப் பண்ணியிருக்கிறது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சைனாவுக்கும் நமக்கும் எல்லை பிரச்சனைகள் தொடர்ந்து பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. நமக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஒரு மேஜர் வாரும் நடந்திருக்கு. இந்த நிலைமையில் ஒருவேளை நமக்கும் சைனாவுக்கும் இடையில போர் ஏற்பட்டால் நம்மளை தற்காத்துக்கிற விதமாக நாம் சில ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் உருவாக்கிக்கிட்டு வரோம். இந்த நிலைமையில் சைனாவுடைய ஈஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் ரீஜன்ஸை டார்கெட் பண்ண நம்மக்கிட்ட சரியான ஒரு மிசைல் இல்லாமல் இருந்துச்சு. இந்த பிரச்சனையை சரி செய்ய இந்தியா உருவாக்கின ஒரு மிசைல் தான் அக்னி 5. 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள ஒரு பேலிஸ்டிக் மிசைலை இந்தியா உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் 2007 தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. 2012 ஆரம்பித்து 2018 வரைக்கும் இந்த அக்னி 5 மிசைல்ஸை 7 தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சிருக்காங்க. இந்த சக்ஸஸ்ஃபுல்லான டெஸ்ட்டுக்கு அப்புறம் 2018 இந்த மிசைலை சர்வீஸில் இணைச்சிருக்காங்க. கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய இந்த அக்னி 5 மிசைல்ஸ் உலகத்தோட ஃபாஸ்டஸ்ட் மிசைல்ஸில் ஒன்று. இந்த மிசைலுக்கு அதோடைய ஃபைனல் பேஸில் மார்க் 24 ஸ்பீடில் பயணிக்கிற திறமை இருக்குது. அக்னி 5 மிசைல்ஸுடைய ரேஞ்ச் இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி தான். இந்த மிசைலுக்கு இந்தியாவில் சொல்லப்படுற ரேஞ்ச் 5000 கிலோமீட்டர். அதே சமயம் சைனா இந்த மிசைலுடைய ரேஞ்ச் 5000 மைல்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அக்னி 5 மிசைலுடைய ரேஞ்சை இந்தியா கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க. அதனால அக்னி 5 மிசைலுடைய ரேஞ்ச் 5000 கிலோமீட்டர்லேருந்து 10000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. இந்த மிசைலுடைய மினிமம் ரேஞ்சாக சொல்லப்படுற 5000 கிலோமீட்டரையே இந்த மிசைலுடைய ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த ரேஞ்சை வச்சு சைனாவோட எல்லா பகுதிகளையும் இந்த மிசைலால் ரீச் பண்ண முடியும். சைனா மட்டும் இல்லாமல் ஏஷியாவோட எல்லா பகுதிகளையும், யூரோப்போட சில பகுதிகளையும் இந்த மிசைல்ஸால் ரீச் பண்ண முடியும். இந்த மிசைலுடைய மேசிவ் ரேஞ்ச் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு மேலும் வலு சேர்க்குது. மிஷன் திவ்யாஸ்திரா அப்படிங்கிற பேரில் மார்ச் 2024 இந்த அக்னி 5 மிசைல்ஸோடைய MIRV கேபபிலிட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சாங்க. MIRV அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இந்த MIRV அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஏவுகணையில் பல வார்ஹெட்ஸை பொறுத்துற திறன் தான். இந்த வார்ஹெட்ஸை வச்சு ஒரே மிசைல் மூலமாக பல கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கிற பல டார்கெட்ஸை தாக்க முடியும். தேவை ஏற்பட்டால் ஒரே டார்கெட்டை தாக்க 2 வார்ஹெட்ஸை கூட அசைன் பண்ணிக்கலாம். இந்த வார்ஹெட்ஸுக்கு மனுவர் பண்ணுற திறமையும் இருக்கும். அதாவது இந்த வார்ஹெட்ஸ் வளைஞ்சு நெளிஞ்சு போகும். மனுவர் பண்ணக்கூடிய பல வார்ஹெட்ஸை ஒரே நேரத்தில் எதிர்கொள்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால MIRV கேபபிள் மிசைல்ஸை எதிர்கொள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் சிரமப்படும். நம்மளுடைய அக்னி 5 ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் இதில் 10லேருந்து 12 வார்ஹெட்ஸை பொருத்த முடியும். கன்வென்ஷனல் வார்ஹெட்ஸ், நியூக்ளியர் வார்ஹெட்ஸ்னு ரெண்டையும் சுமந்துக்கிட்டு போகிற திறமை அக்னி 5க்கு இருக்குது. வார்ஹெட் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, வார்ஹெட் அப்படிங்கிறது வெடிபொருள் நிரப்பப்பட்ட ஒரு டிவைஸ். தமிழில் வார்ஹெட்டை வெடி உலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த MIRV ரொம்பவே காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி. அதனால இது உலகத்தில் உள்ள ஒரு சில நாடுகள் கிட்ட தான் இருக்குது. USA, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, UK, சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா கிட்ட தான் இந்த டெக்னாலஜி இருக்குது. பாகிஸ்தான் அவங்க கிட்ட MIRV கேபபிலிட்டி இருக்கிறதா கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் பாகிஸ்தானுடைய MIRV கேபபிலிட்டி மேலே பல சந்தேகங்கள் இருக்குது. அப்படியே பாகிஸ்தான் கிட்ட MIRV கேபபிலிட்டி இருக்குன்னே வச்சுக்கிட்டாலும் பாகிஸ்தான் அவங்களோட அபாபில் மிசைலுக்கு தான் MIRV கேபபிலிட்டி இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. பாகிஸ்தானோட அபாபில் மிசைல் ஒரு இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் கிடையாது. மீடியா ரிப்போர்ட் படி அக்னி 5 மிசைல்ஸை ஜூலை 2018 இந்தியா டிப்ளாய் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஆன்லைன் ரிப்போர்ட்டில் இந்த மிசைலுடைய டிப்ளாய்மெண்ட்டை இந்தியா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மிசைல் எந்த லொக்கேஷனில் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன். இந்த மிசைலுடைய டிப்ளாய்மெண்ட் லொக்கேஷன் எல்லாம் என்றைக்கும் பப்ளிக்கு தெரிய வராது. அக்னி 5 மிசைல்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்கிற இந்தியாவுடைய இந்த டேரிங் மூவ் எல்லா விதமான அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்குது அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான மெசேஜை நம்மளுடைய அண்டை நாடுகளுக்கு அனுப்பியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ளாய்மெண்ட் இந்தியாவோட டிட்டரன்ஸ் கேபபிலிட்டியை அதிகப்படுத்தியிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நவீன காலத்தில் ஏற்படுற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதையும் குறிக்குது. வான்வழி தாக்குதல்கள்லேருந்து அவங்கள தற்காத்துக்க சைனா பல வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்துகிறாங்க. இந்தியா இப்போ டிப்ளாய் பண்ணியிருக்கிற அக்னி 5 மிசைல்ஸுக்கு MIRV கேபபிலிட்டி இருக்குது. இந்த கேபபிலிட்டி எதிரிகளுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். வான் பாதுகாப்பு அமைப்புகளோட எஃபிஷியன்சியை குறைக்கும். ஓவராலாக பார்த்தோன்னா இந்த அக்னி 5 மிசைலுடைய டிப்ளாய்மெண்ட் சைனாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். இந்தியாவுடைய அஃபென்சிவ் கேபபிலிட்டிஸ்க்கு வலு சேர்க்கும்.
இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.